குருடனும் கேட்கணும், ஊமையனும் கேட்கணும், காதை இல்லாம இருந்தாலும் அவன் கேட்கணும், மறித்திருந்தாலும் அதை கேட்க வேண்டும். அதுதான் ஆண்டோடைய எச்சரிப்பின் செய்தி. உரக்க சத்தமிட்டு ஆண்டு சொல்றாரு, தேவனுக்கு பயந்து. போன முறை நம்ம பார்த்தோம், ஆண்டோருக்கு பயந்தா நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன இல்லையா? யாரும் நீங்க சீக்கிரம் சாவணும்னு விரும்ப மாட்டாங்க. எப்பயா அந்த ஆள் சாவாரு நம்ம சர்ச்சு வளரும் அப்படி எதிர்க்க மாட்டாங்க. எப்போ இந்த அம்மா போய் சேரும் நம்ம சர்ச்சு கொஞ்சம் முன்னேறும், எப்போ இந்த ஐயா போவாரு என் வாழ்க்கை அப்படி யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு பயந்தா பலவிதமான ஆசீர்வாதங்களை போன முறை நம்ம பார்த்தோம். இந்த முறை இரண்டாவதாக அவருக்கு மகிமை கொடுங்க. ஏன் ஆண்டவருக்கு மகிமை கொடுக்க வேண்டும் என்று இந்த எச்சரிப்பின் செய்திக்குள்ளாய் வைத்திருக்க வேண்டும் என்று பார்த்தா, சில நேரத்துல நம்மை நாமே மகிமைப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. செல்ஃப் குளோரிபிகேஷன். எப்படி சொல்லுவோம்? அவர் என்ன பாடினாரு, நான் நல்லா பாடுவேன், என்கிட்ட கொடுத்துருந்தா நான் சூப்பரா பண்ணுவேன். என்ன இந்த பையன் 80,000 ரூபாய் கீபோர்டு வச்சுக்கிட்டு இன்னும் ஹார்மோனியம் மாதிரி வாசிக்கிட்டு இருக்காரு, என்கிட்ட கொடுத்தா நீ நல்லா தான் வாசிக்கிற தம்பி. ஆனா சொல்றேன் எப்படி செல்ஃப் குளோரிபிகேஷன்? எப்படி நான் if me I would do better. What is he doing? That is what self glorification. We glorify ourselves. We don't allow others to say what we have done is good, but instead we glorify ourselves. என்னை பேச விட்டா நல்லா பேசியிருப்பேன், நான் இருந்தா நல்லா செஞ்சிருப்பேன், அவங்க என்ன செஞ்சாங்க இல்லையா அப்படி சொல்லுவோம். வேலையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும். ஆகல ஆண்டு சொன்னாரு, நீ உனக்குரிய மகிமையை குறித்து சில நேரத்துல நீ மேன்மை பாராட்டிடுவாய். You might concentrate on your self glorification, but the warning is give him a glory. ரெண்டாவது, சில நேரத்தில் நம்ம மற்றவங்களை மகிமைப்படுத்துவோம். எனக்கு ஒரு ஆதாயம் வேணும்னா, if I want to accomplish something, I might land up in glorifying somebody. Maybe my leaders, maybe my authority, maybe my co-worker, maybe my father, my mother, my brother, my sister, whoever it may be. Maybe someone who is helping me, I might glorify them. இல்லை ஆகிட்ட ஆண்டு சொன்னாரு, நீ அப்படி பிரச்சனை ஆயிடக்கூடாது. உன்னுடைய சுய ஆதாயத்துக்காக நீ மற்றவங்களை மகிமைப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் சபையிலே இருக்கட்டும், ஏன்னா இந்த எச்சரிப்பு செய்தி யாரும் அவ்வளவா பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் உரக்க சத்தம் போட்டு பேசுறது இப்ப நான் ஒருத்தன் தான் பேசுறேன். ஆக சபையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், சில நேரத்துல நம்ம ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கிறோமா அல்லது மனுஷனுக்கு மகிமை கொடுக்கிறோமா தெரியல. ஒரு முறை ஒரு பெரிய தலைவருக்கு, திருச்சபை தலைவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. அப்பொழுது அந்த வரவேற்பை பார்த்த உடனே அங்க ஒரு விசுவாசி சொன்னாரா, ஐயா இவர் உயிரோட இருக்கும் போது இவ்வளவு பெரிய மாலை போடுறாங்க, ஆனா செத்தா இவ்வளவு பெரிய மாலை போட முடியாது, பொட்டி சின்னதா இருக்கும். அதுக்குள்ள சில நேரத்தில் நம்ம வரவேற்கிறது மனுஷனை விட பெரிய மாலையை போடுறோம். அந்த மனுஷன் 6 அடி தான், நம்ம 8 அடிக்கு மாலை கொண்டு இப்படி பெருசா போட்டுப்போம் இல்லையா? சில நேரத்தில் நம்முடைய காரியங்களை சாதிப்பதற்காக மனுஷனை மகிமைப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகையால் தான் இந்த ஆண்டவர் சொன்னாரு எச்சரிப்பின் செய்தியில, நீ அவருக்கு மகிமை கொடு. 5 பாகங்கள் இதில் இருக்கிறது. என்னது? 1, மனுஷனுக்கு மகிமை இருக்கிறதா? Does man has got glory? Yes, மனுஷனுக்கு மகிமை இருக்கிறது. 2வது, ஏன் நாம் ஆண்டவருக்கு மகிமை கொடுக்க வேண்டும்? 3வது, வேத காலத்துல ஆண்டவருக்கு மகிமை கொடுத்தவர்கள் யாரு? During Bible times, has somebody given glory to God? Does God has got glory? 4வது, நான் மகிமை ஆண்டவருக்கு கொடுக்காவிட்டால், if I don't glorify God, will I be punished? எனக்கு தண்டனை உண்டா? 5வது, இப்படி எல்லாம் இருக்குமே ஆனால் நான் எப்படிதான் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும்? How can I glorify God? இந்த 5 காரியங்களையும் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஆனா வேற இந்த திருச்சபை ஆவியின் ரீதியில வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுக்கு ஒரே ஒரு அறிகுறி என்னன்னா, ஒரே ஒரு அடையாளம், ஒரு வசனம் சொன்ன உடனே எடுத்து வாசிக்கணும். அப்பதான் தெரியும் இந்த திருச்சபை ஆவியின் ரீதியில பலப்பட்டிருக்கிறது, சத்தியத்துல பலப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளம். இப்போ பார்ப்போம். நான் ஒரு சில வசனங்களை சொல்லுவேன், நீங்க எனக்கு வாசித்து உதவி செய்ய இருக்கிறீர்கள். தமிழா இருக்கட்டும், ஆங்கிலமா இருக்கட்டும், எடுத்தவர்கள் சத்தம் போட்டு வாசிங்க. சண்டை போடுற மாதிரி நினைக்க வேண்டாம், இது எச்சரிப்பின் செய்தி தான். ஆக நீங்க சத்தம் போட்டு வாசிக்கலாம். மகிமை குறித்து பார்க்கிறோம். எப்பொழுது ஒருவன் ஆண்டவருக்கு மகிமை கொடுப்பதற்கு தவிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது? When a man can land up in giving not glory to God. பெருமை நம்முடைய உள்ளத்துல வருகிற வேளையில, பொறாமை வந்து பெருமை நம்முடைய உள்ளத்துல வருகிற வேளையில நம்மை நாமே மகிமைப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த பொறாமை எங்கே உற்பத்தியானது? வேதாகமம் சொல்கிறது, பரலோகத்துல லூசிபருடைய உள்ளத்துல ஒரு பொறாமை உண்டாயிருந்தது. அவனுடைய பொறாமை என்ன? இவர் மாத்திரம் இந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, இவர் அமர்ந்திருக்கிற சிங்காசனத்தில் நான் உட்கார வேண்டும் என்ற ஒரு பொறாமை வந்தபடினால ஆண்டவருக்குரிய மகிமையை இவன் எடுப்பதற்கு அவன் அவனை மேன்மைப்படுத்தினான். வேதாகமம் சொல்கிறது, ஒருவன் தற்பெருமையில இருப்பானே ஆனால், இந்த மகிமைக்கு வேற வேற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா பெருமை, மேன்மை, உயர்வு, கணம், இவைகள் எல்லாம் exaltation, self-glory, exaltation, great, splendor, honor, weight, worship, இதெல்லாம் மற்ற வார்த்தைகள் இந்த மகிமைக்கு. சரி, இந்த வார்த்தைகள் எல்லாம் கணம், மகிமை, புகழ், மேன்மை, கணம், இவைகள் எல்லாம் ஆண்டவருக்குரியதுதான்.
அப்படி இருக்க மனுஷனுக்கு ஆண்டவர் மகிமை தந்திருக்கிறாரா? எடுத்தவர்கள் என்னோடு வாசிங்க. தானியேலின் புத்தகத்துல 2வது அதிகாரத்துல 37வது வாக்கியத்தை நீங்க இந்த தானியேலுடைய புத்தகத்தை நீங்க வாசி பார்க்கிற வேளையில் அங்கே பாபிலோன் தேசத்தை ஆளுகை செய்த ராஜாவின் சரித்திரத்தை அங்கே வைத்திருக்கிறார். இந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை காட்டினார். அங்கே ஒரு உருவத்தை காட்டி ஆண்டவர் அந்த 5 பாகங்களையும் காட்டி மேலே இருக்குகிற அந்த பொன்னை இவனுடைய ஆட்சியா இருக்கும்படியாக உயர்ந்த சிம்மாசனத்துல மேன்மேலே ஆண்டவர் வைத்தார் என்று வேதாகமம் சொல்கிறது. இதை எடுத்து ஒரு வாசிங்க. தானியேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 37வது வாக்கியம். ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவா இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரிகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். ஒன்னு, மனுஷனுக்கு மகிமை உண்டு. அது யார் தருகிறார்? ஆண்டவர் தருகிறார். அவனுடைய வார்த்தை சொல்கிறது, உனக்கு ராஜரிகமும், நீ ராஜாதி ராஜாவா இருக்குகிறீர், பராக்கிரமம் உடையவரா இருக்குகிறீர், வல்லமை உடையவரா இருக்குகிறீர், மகிமை உடையவரா இருக்குகிறீர். இதை யாருக்கு தர்றா? ஆண்டவர் மனுஷனுக்கு தர்றாரு. தற்காலிகமாய் தருகிறார். இன்று அந்த பாபிலோன் தேசமும் கிடையாது, பாபிலோன் ஆட்சியும் கிடையாது, அந்த ராஜாதி ராஜாவாய் காணப்பட்ட அந்த நேபுகாத் நேச்சரும் கிடையாது. வேதாகமம் சொல்கிறது, அவள் ராஜரிகத்தில் இருந்த அந்த நேபுகாத் நேச்சர் ஒரு மிருகத்தை போல கீழே தள்ளப்பட்டு புல்லை மேய்ந்தான் என்று வேதாகமம் சொல்கிறது. அவனுடைய மகிமை கீழே வந்தது. ஒன்று, மனுஷனுக்கு மகிமை உண்டு, தற்காலிகம். There is glory for man, but it is only a temporary one. இரண்டாவது, 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 Peter chapter 1 verse 24, it describes the glory of a man. ஒரு மனுஷனுடைய மகிமை எப்படியா இருக்குகிறது என்பதை குறித்து புல்லையும் புல்லிலே பூக்குகிற ஒரு பூவுக்கும் ஒப்பா இருக்குகிறது என்று வேத புத்தகம் சொல்கிறது. வாசிங்க 1 பேதுருவின் புத்தகம். மாமிசம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போன்றும், புல் உலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது. இந்த தேவ செய்தி எனக்கும் சேர்த்துதான். சில நேரத்தில் என்னை நான் மகிமைப்படுத்துகிறது உண்டு. நான் என்னைய பெருமையா நினைச்சுக்கிறேன், நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா பண்றேங்கிற பெருமை யான்ட்டையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வந்திருக்கவும் செய்யுது. சரியா? ஆக அந்த செய்தி நான் திட்டுறேன்னு உங்களுக்கு மாத்திரம் கிடையாது, எனக்கும் சேர்த்துதான், எல்லாருக்கும் சேர்த்துதான் அந்த எச்சரிப்பின் செய்தி. அப்போ வேத புத்தகம் சொல்றது, மனுஷனுடைய மகிமை புல்லையும் புல்லுல பூக்குற பூவும். யாராச்சும் புல்லுல பூத்துருக்க பூவை பார்த்துருக்கீங்களா? புல்ல பார்த்துருக்கீங்களா? முதல்ல புல்லு, கிராஸ். சில நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், அப்படியே இயற்கைக்கு போகணும். ஏன்னா பெங்களூர்ல ரொம்ப காற்று அதிகமாக அழுக்கான காற்று இருக்கிறதுனால கொஞ்சம் தூரமாக போய் சபையை பற்றி வேற பற்றி பேசக்கூடாது. இயற்கையாக நின்று நல்லா மூச்சு எடுத்து நல்லா விட்டோம்னா நம்ம உடலுக்கு ஆரோக்கியம், லங்ஸ் விரிவாகும், நிறைய வியாதிக்கு சுத்தமாகும். அங்கே போய் புல்லில் பூக்குமா ஒரு பூவு, அந்த பூவுக்கு மனுஷனுடைய மகிமை இருக்குதான். புல்லும் வளர்ந்து போவோம், பூவும் கீழே விழுந்து வளர்ந்து போவோமா, அதுதான் மனுஷனுடைய மகிமை. மூன்றாவது, ஒன்று, மனுஷனுக்கு மகிமை உண்டு, ஆண்டவர் தருகிறார், அது நிரந்தரம் அல்ல. இரண்டாவது, மனுஷனுக்கு மகிமை உண்டு, அது புல்லு போல இருக்குது. மூன்றாவது, நீங்களும் நானும் இந்த மகிமையில சோதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இயேசுவானவருக்கு 3 சோதனை வந்தது. மத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் 8வது வாக்கியத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசுவானவருக்கு 3 சோதனை வந்தது. அது 3வது சோதனை என்ன தெரியுமா செஞ்சா? இந்த சாத்தான் உயர்ந்த மலையின் மேல கொண்டு போய் ஆண்டவரை எல்லா பூமியில இருக்கிற மகிமையெல்லாம் காட்டி, மகிமைனா சொன்னா நமக்கு மேன்மையா இருக்கிற நம்முடைய வீடா இருக்கலாம், மகிமைனா நமக்கு மேன்மையா இருக்கிற நம்முடைய பதவியா இருக்கலாம், மகிமைனா நமக்கு மேன்மையா இருக்கிற நம்முடைய சொத்து சோமா இருக்கலாம், மகிமைனா நமக்கு மேன்மையா இருக்கிற நம்முடைய அழகா இருக்கலாம், மகிமைனா நமக்கு மேன்மையா இருக்கிற நம்முடைய பலமா இருக்கலாம், மகிமைனா நமக்கு மேன்மையா இருக்கிற பராக்கிரமா இருக்கலாம். நம்ம சொன்னா நடக்கணும் என்ற ஒரு இது இந்த மகிமைக்குள்ள எல்லாம் வரலாம். இந்த இயேசுவானவர் சாத்தா என்ன பண்ணா? வாசிக்க மாட்டேன்.